நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு குருமா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸாக வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதில் போட்டுக்கலாம். குடமிளகா ஒரு குடமிளகாயும் அது நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து வறுத்த நடக்கலை பருப்பு, இதை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூனு, அதை இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து தக்காளி பழம் 1, அது நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிட்டோம். இது அப்படி தனியாக இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ கிளறி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகா பொடி, 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு தயிர் வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து கிளறியாச்சு. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். பாருங்க, குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூரி சப்பாத்திக்கு சிம்பிளாக வந்து வச்சுக்கலாம். வித்தியாசமாக இருக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.